ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அவல் வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு அரை கப் அவல் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் போல் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ வேறு ஒரு பவுலில் அரை கப் போல் ரவை ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் அவல் எடுத்திங்களோ அதே கப்பில் ரவை எடுத்துக்கலாம். அரை கப் நல்ல புளிப்பான தயிர் எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 1/4 கப் போல் தண்ணி ஊற்றி ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ரவையும் தயிரும் நல்லா ஊறி வரணும். ஒரு 15 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இப்போ அவல் பார்த்துடலாம். அவல் நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு பாருங்கள். ஒரு 15 நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்துடும். இப்போ கையாலே நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு மசிச்சாச்சு, இருக்கட்டும். இப்போ ரவை பார்த்துடலாம். பாருங்கள், ரவை நல்லா கெட்டியாக ஊறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம அவல் ஆட் பண்ணிடலாம். இப்போ காய்கறிகள் பார்த்துடலாம். பொடியாக நறுக்குனா ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்குனா ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் கேரட் துருவி வச்சுருக்கேன், இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் கேபேஜ் வேணாலும் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கொத்தமல்லி, கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் போல் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பெல்லாம் செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ தவா வச்சிடலாம். தவாவில் ஒரு ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம ரொட்டி சைஸ்க்கு தட்டிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ, எந்த சைஸ் வேணுமோ அது போல் தட்டிடுங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வச்சிடலாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சி. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு. திருப்பி போட்டுடலாங்க. இப்போ இந்த பக்கமாக வேகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த பக்கமாக வெந்திருக்கும். திருப்பி போட்டுடலாம். நல்லா உங்களுக்கு தோசை தாவாலையும் நல்லா ஒட்டாமல் வரும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இருக்கிற மாவில் இது போல் ரெடி பண்ணிடலாங்க. நம்மளுடைய அவல் ரவா ரொட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா வெறுமனமே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.